ராமஸ்ய தயிதா பாரியா நித்யம் பிராணசமாஹிதா ஜனகஸ்ய குலேஜாதா தேவ மாயேவ நிர்மிதா. ஸ்ரீ ராமாயணத்தில் ராமனுடைய பெருமைகள் எப்படி சொல்லப்பட்டுள்ளனவோ அதைவிட முக்கியமாக சீதையினுடைய மேன்மையும் சொல்லப்பட்டுள்ளது. வால்மீகி தானே இந்த ராமாயணத்தை எழுதும்போது துவக்கத்தில் கூறுகிறார், காவ்யம் ராமாயணம் கிருத்ஸ்னம் சீதாயாச்சரிதம் மகது. இந்த ராமாயணம் என்கிற காவியத்தையே நான் ராமனுடைய பெருமையை சொல்லுவதற்காக எழுதவில்லை, சீதாதேவியினுடைய பெருமையை சொல்வதற்காகத்தான் எழுதுகிறேன் என்று நேர வால்மீகியே கூறுகிறார். பல இடங்களில் நாம் பார்த்தால் ராமன் அடுத்தடுத்தபடி நகருவதற்கு ராமனுக்கு என்னென்ன உற்சாகம் அளிக்க வேண்டுமோ, அவரிடத்தில் என்னென்ன பேச்சு பேச வேண்டுமோ அது அனைத்தையும் சீதை துணையாக இருந்து மனைவி ஆற்ற வேண்டிய கடமையை சரிவர ஆற்றியிருக்கிறாள் என்று பார்க்க முடியும். அதிலே நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு குணம் ஸ்தைரியம் என்று கண்ணன் பகவத்கீதையில தெரிவித்தாரே. ஸ்தைரியம் என்றால் என்ன? நாம் எடுத்த ஒரு முடிவில் உறுதியோடு இருப்பது. அதற்கு யார் நம்மை தாக்குவதற்கோ நம்முடைய மனதை மாற்றுவதற்கோ முயற்சித்தாலும் அதில் மாறாமல் இருக்கக்கூடிய பண்புக்கு ஸ்தைரியம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அந்த ஸ்தைரியத்தை ராமன் ஒரு முறை வெளிப்படுத்தினாராம். அதை யார் சந்தேகப்பட்டார்கள்? ராமன் ஒரு முடிவை எடுத்தால் அதுல கூட யாராவது சந்தேகப்படுவார்களா? தங்கள் அபிப்பிராயத்தை சொல்லி முடிவை மாற்ற பார்ப்பார்களானால் சீதை ஒரு முறை ராமனிடத்திலே பேசி அவனுடைய உறுதியை குலைக்க பார்த்தாளாம். ஆனால் ராமன் உறுதியில் குலையாமல் கண்டிப்பாக நான் எடுத்த உறுதியில் நிற்பேன் என்று சொல்லுகிறார். ஏன்னு நமக்கு புரியாது. ராமன் ஒரு உறுதி எடுத்தால் சீதை துணையாகத்தான் இருக்க வேண்டும். சீதை ஏன் மாற்ற பார்த்தாள் என்று பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு கதை. ஆரண்ய காண்டத்திலே ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவருமே தண்டகாரண்யம் என்கிற ஒரு காட்டிலே தான் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த காட்டில் பல ரிஷிகளும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை ராட்சசர்கள் அவ்வப்போது வந்து துன்பப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் யாகமெல்லாம் பண்ணும்போது அந்த யாகத்தை கலைத்து விடுவது, இல்லது இவர்கள் திடீர்னு ஒரு கையை கடித்து கொண்டு போவார்கள், ஒரு காதை வெட்டி விடுவார்கள். இதை போல உடலாலும் மனதாலும் இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள், யாகங்கள், ஹோமங்களிலும் எத்தனையோ உபத்திரவங்களை, தடையூறுகளை ஏற்படுத்தி வந்தார்கள். அதனால அந்த மக்களுக்கு, ரிஷிகளுக்கு ரொம்ப வருத்தம். ராமன் தண்டகாரண்யத்துக்கு வந்தவுடன் ரிஷிகள் அனைவரும் ராமனிடத்துல வந்து பிரார்த்திக்கிறார்கள். ஏகி பஸ்ய சரீராணி ரிஷீனாம் பாவிதாத்மனாம் ஹதான்னி ராட்சசைர் கோரைஹி விவிதைர் விவிதாவனே. பலவிதமாக பலதரப்பட்ட ராட்சசர்கள் வந்து எங்களை திரும்ப திரும்ப துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ராமா, எங்கள் உடல்களை பார், எவ்வளவு ராட்சசர்களால் துன்பப்பட்டிருக்கிறோம்னு நீ தெரிந்து கொள்ள வேண்டும், நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ரிஷிகள் பிரார்த்தித்தார்கள். ராமன் கண்டிப்பாக ரட்சிக்கிறேன், தண்டகாரண்யத்தில் இருக்கிற ராட்சசர்களை நான் அழிக்கிறேன் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொண்டார். உறுதி எடுத்துக்கொண்டு சில வருடங்கள் கழிகின்றன. அந்த இடத்திலே தான் கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு ராமன் வாழ்ந்தார். முதல்ல சில நாட்கள் வரைக்கும் சித்திரக்கூடத்தில் இருந்தார். அங்கிருந்து வந்து தண்டகாரண்யத்தில் ஒவ்வொரு ரிஷியினுடைய ஆசிரமமாக சென்று அவரிடத்தில் உபதேசங்களை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்துல ஒரு 4 மாசம் இருப்பார், பக்கத்துல ஒரு வருஷம் இருப்பார், இன்னொரு இடத்துல 6 மாசம் இருப்பார், இன்னொரு இடத்துல 1 மாசம் இருப்பார். இப்படி நகர்ந்து கொண்டே இருந்தார். இப்படி காலம் செல்லும் போது ஒரு முறை சீதை ராமனிடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கிறாள். கேள்வி கேட்டு ராமனுடைய உறுதியை குலைக்க பார்க்கிறாள். ரிஷிகளை நான் ரட்சிப்பேன்னு பகவான் வாக்கு கொடுத்திருக்காரோ இல்லையோ, அந்த வாக்கு வேண்டாம், ராட்சசர்களோடு சண்டை வேண்டாம், ரிஷிகளை ரட்சிப்பதற்கு முயல வேண்டாம் என்று சீதை பேசத் தொடங்குகிறாள். ரொம்ப அழகான பேச்சு. ஏன் இப்படி பேசினாள் என்பது நமக்கு கடைசியில கதை முடியும் போது புரியும். ஆனா என்ன பேசுறா பாருங்கோ. த்ரீண்யேவ வியசனான்யத்ர காமஜானி பவந்த்யுத மித்யா வாக்கியம் து பரமம் தஸ்மாத் குருதராவுபவ் பரதாராபிகமனம் வினா வைரம் ச ரௌத்ரதா என்று சீதை தெரிவிக்கிறாள். ராமா, 3 விஷயங்கள் தான் நம்முடைய காமம், ஆசையாலே ஏற்படுகிறது. மனசுல ஆசைகள் எத்தனையோ பொருள்களை பற்றி உள்ளன. அந்த ஆசை 3 விதமான தவறுகளில் அது விளைவிக்குமோ, அதன்படி வெளிப்பட வாய்ப்பு உண்டு. முதல் தவறு மித்யா பாஷணம், பொய் சொல்லுவது. நமக்கு ஒரு பொருள் ஆசையா இருக்குன்னால் அதை அடைவதற்கு பொய் சொல்லுவோமோ இல்லையோ, அது ஒரு பெரிய தவறு. அடுத்தது பரதார அபிகமனம், வேறு ஒருவனுடைய மனைவியை கூட ஆசைப்பட வைத்துவிடும் காமம், ஆசை என்பது, அது 2வது தவறு. 3வது தவறு வினா வைரம் ச ரௌத்ரதா, ஒருவரோடு பகையே இல்லாத போதும் கூட அவர் மேல கோபப்பட்டு அவரை தாக்கி ஏதாவது பண்ணோம்னால் ரௌத்ரத்தை, கோபமோல்யம். வினா வைரம்,
பகையே இல்லாமல் திடீரென்று ஒருவர் பேரில் கோபம் கொள்ளுவதும் தவறு. இது மூன்றுமே காமத்தினுடைய வெளிப்பாடு. நாம் ஒரு பொருள் ஆசைப்படுறோம், அது கிடைத்து விட்டதென்றால் ஆனந்தப்படலாம், கிடைக்கிறதுக்கு பொய் சொல்லுவோம். கிடைக்காவிட்டால் யாருமே சரியா ஒரு மனுஷர் ஒண்ணுமே நான் ஒரு பொருளை அடைய முடியாததுக்கு அவர் காரணமாவே இருக்க மாட்டார். ஆனா அவர்தான் சிக்கினார் என்பதற்காக அவரை திட்டி விடுவோமோ இல்லையோ, இதெல்லாம் காரணமே இல்லாமல் ஒரு இடத்துல கோபம் காட்டுவது. இது மூன்றும் தான் ஆசையால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள். அதுல சீத்தை சொல்றா, முதல் தீமை உங்ககிட்ட வராது, கண்டிப்பா நீ ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டாய்ன்னு எனக்கு தெரியும். அடுத்தது, வேறு ஒரு மனைவியை பார்ப்பாயா, மாற்றான் மனைவியை நீ ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் ராமா, இந்த கடைசி விஷயம்தான் எனக்கு பயமாக உள்ளது. என்ன பயம்? வினா வைரம். ஒருவரோடு பகையே இல்லாத போடு அவரோடு ஏன் சண்டைக்கு செல்ல வேண்டும்? நமக்கும் ராட்சசர்களுக்கும் எந்த பகையும் கிடையாது. ரிஷிகளை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப நாம் ஏன் ரிஷிகளுக்காக போய் சண்டையிட வேண்டும்? அதுவும் சண்டையிடுவது தர்மத்துக்காக யுத்தம் செய்தால் கூட பரவாயில்லை. சீதை சொல்லுவது, நான் சின்ன வயசுல ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன், அந்த கதையை சொல்றேன். அந்த கதை தான் எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் நினைவு வருகிறது, அதனால் உன்னை பார்த்தால் பயமாக உள்ளது என்று சீதை சொல்லுகிறாள். என்ன கதைனால், முற்காலத்திலே ஒரு ரிஷி இருந்தாராம். புரா கில மகாபாகோ தபஸ்வி சத்யவாக் சுச்சிஹி கஸ்மின்ச்சித் அபவத் புண்ணியே வனே ரத மிருகத்விஜே எத்திர கச்சதி உபாதாத்தும் மூலானிச்ச பலானிச்ச. ஒரு ரிஷி முனிவர் காட்டிலே இருந்து கடும் தவங்களை புரிந்து கொண்டு வந்தார். இவர் தவம் செய்ய சொர்க்கத்துல இந்திரன் இருப்பாரு, அந்த இந்திரனுக்கு பதட்டம் ஏற்பட்டது. ஒருவேளை தன் பதவியை அடைவதற்காகத்தான் இவர் தவம் செய்கிறாரோன்னு அவனுக்கு பயம். தன்னுடைய நாற்காலி போயிடுமோன்னு இந்திரனுக்கு ரொம்ப பயம் உண்டு. அதனால யாராவது ஒருத்தர் தவம் செய்ய தொடங்கினாலே அவரை எப்படியான திசை திருப்ப வேண்டும், அவரை எப்படியாவது தவத்திலிருந்து விலக்கி விட வேண்டும் என்பதற்கு எத்தனையோ முயற்சிகளை செய்வார். அதை போல இந்த முறை என்ன செய்தார்? ஒரு வழிப்போக்கன், அவன் வேடத்திலே, மனுஷனுடைய வேடத்திலே அந்த இந்திரன் வந்து கையில ஒரு கத்தி வச்சுருந்தாராம். இந்த ரிஷியிடம் வந்து, நான் யாத்திரைக்கு செல்லுகிறேன், பல புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போகிறேன், போகும்போது இந்த கத்தியெல்லாம் என்னால் எடுத்துன்னு போக முடியாது, அதனால் இந்த கத்தியை நீர் பத்திரமாக பார்த்து கொள்ளும், நான் போயிட்டு ஒரு மாசத்துல வந்து கத்தியை வாங்கி கொள்ளுகிறேன் என்று அந்த வழிப்போக்கன் சொன்னார். அதாவது இந்திரன் வழிப்போக்கன் வடிவத்திலே வந்து சொன்னார். இதை ரிஷி கேட்டுக்கொள்ளுகிறார். கேட்ட உடனே, சரி வச்சுட்டு போயேன், அதோ அப்படி ஓரமா வச்சுட்டு போ என்று ரிஷி சொல்லிவிட்டார். சரின்னு இந்திரனும் ஓரமாக வைத்துவிட்டு புறப்பட்டு சென்றான். ரிஷி மறுபடியும் கண்ண முடிந்தார், பகவானை தியானிக்க தொடங்கினார். தொடர்ந்து தியானம் பண்ண முடியல, உள்ளூர ஒரு பயம். இப்படி தள்ளி கத்தியை வச்சுட்டு போயிருக்கானே, யாராவது அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது? நாம் தானே பொறுப்பு. இவன் திரும்பி வந்தா அவனுக்கு பதில் சொல்ல முடியாம திகைத்து போவோமே, அதனால் இப்படி தொலைவில் இருக்க வேண்டாம், அதை எடுத்து இங்க பக்கத்திலேயே வச்சுக்கலாம் என்று தனக்கு அருகிலேயே வைத்துக்கொண்டு மறுபடியும் தியானம் செய்ய தொடங்கினார். இன்னும் கொஞ்சம் நேரமாச்சு. அருகில் இருந்தால் கூட பயம்தான், நம்ம கையிலேயே வச்சுட்டு இருந்தா தான் யாரும் அதை பிடுங்கி கொண்டு போக முடியாது என்று அந்த கத்தியை எடுத்து இப்படி கையிலேயே வச்சுட்டு அதோடையே தவம் செய்ய தொடங்கினாராம் ரிஷி. கொஞ்ச நாள் ஆச்சு. கையில கத்தி இருக்க இதை வச்சு யாரையாவது குத்தலாமா, யாரையாவது மிரட்டலாமா, இதை வைத்து பணம் திருடலாமா என்று புத்தி தவறான வழிகளில் திசை திரும்ப தொடங்கியது. இவருக்கு உண்மையா எந்த தவத்துக்காக தொடங்கினாரோ அதை மறந்தே போய்விட்டார். அப்படி வழிப்பறை கொள்ளை, யாரெல்லாம் வருகிறார்களோ போறார்களோ அவர்களையெல்லாம் கத்தியை காட்டி மிரட்டி அவர்களிடத்து பணத்தை பிடுங்கி இப்படி திருடனாகவே ஆகிவிட்டார். இதை இந்திரன் பார்த்து, சரி இவருடைய நாம் தவத்தை கெடுத்து விட்டோம் என்று சந்தோஷப்பட்டாராம். இந்த கதையை சீதை ராமனிடத்துல சொல்லுகிறார். ராமா, அந்த ரிஷிக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது, ஆனா கையில கத்தியை வைத்துக்கொண்டே இருந்தபடியால் காலப்போக்கில் தானா ஒரு கோபம், அந்த கத்தியை பயன்படுத்த வேண்டும், யாரையாவது அந்த கத்தியால துன்புறுத்தணுங்கிற எண்ணம் வந்ததோ இல்லையோ, அதே போல ராமா, நீயும் எப்ப பார்த்தாலும் கையில வில்லை வைத்துக்கொண்டே தெரிந்து கொண்டிருக்கிறாய். அதை பார்க்க பார்க்க எனக்கு பயமா இருக்கு. ஒரு புறம் ராட்சதர்களை அழிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாய், மற்றொரு புறம் எப்ப பார்த்தாலும் கையில வில்ல வச்சுருக்க, அந்த கையில வில்ல பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அது இருக்க ரொம்ப வெறுமையே வச்சுருக்கோமே, யாரையாவது அடிக்கலாமான எண்ணம் வந்து விட்டால் தேவையில்லாமல் சண்டை மூளப் போகிறது. அதனால் இந்த வில்லை கீழே கழட்டி வைத்து விடு. இதை போல விரதமெல்லாம் வேண்டாம், ரிஷிகளுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம், எல்லா ராட்சசர்களையும் அழித்தே தீருவேன் என்கிற பகை வேண்டாம் என்று சீதை ராமனிடத்திலே பேசுகிறார். எத்திர கச்சதி உபாதாத்தும் மூலானிச்ச பலானிச்ச நித்யம் சஸ்திரம் பரிவகன் கிரமேண சதபோதனஹ சகார ரௌத்ரீம் ஸ்வாம் புத்திம்
தியக்த்வா தபசி நிச்சயம், எப்போதும் கத்தியை வச்சிருந்ததுனால தவத்தில் இருந்த உறுதி போய் ரௌத்ரம் கோபம் அந்த ரிஷிக்கு வந்து விட்டது. அதை போல் நீயும் கையில வில்லை பிடித்து கொண்டே இருந்தால், அதுவும் நீ க்ஷத்திரியன் வேற, நெருப்பையும் வச்சு பஞ்சையும் வச்சு அது ஒன்றும் ஆகாது, பத்திக்காதுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு பொறி கிளம்பித்தனா உடனே பத்தின்றமோ இல்லையோ, அதை போல க்ஷத்திரியன் வில்லோடு விளையாடுவதற்கென்னே பிறந்தவன். அவன் கையில் இவ்வளவு பெரிய சாரங்கம்ங்கிற உயர்ந்த வில்லு, இது ரெண்டும் சேர்ந்தே இருந்து கொண்டிருந்தால் யாரையாவது அடிக்கலாமோங்கிற எண்ணம் மனசுல வந்து விடலாமோ இல்லையோ, அதனால் இந்த வில்லை கழட்டி வைத்து விடு, எந்த இப்படி உறுதியாக இருக்க வேண்டாம் என்று சீதை பேசினாள். அதை ராமன் கேட்டுவிட்டு பதில் சொல்லுகிறார். அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம்வாசீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா. சீதே, நீ சொல்லுவதெல்லாம் சரிதான், உன்னுடைய அக்கறையை புரிந்து கொள்ளுகிறேன், ஆனால் இந்த ஆயுதத்தை நான் இறக்கி ஒரு நாளும் வைக்க மாட்டேன் என்று ராமன் சொன்னார். ஏன்னு சீதை கேட்டா, அதுக்கு ராமன் தெரிவிக்கிறார், சீதே, ஏற்கனவே நான் இவர்களை ஓடி வந்து ரட்சித்திருக்க வேண்டும். இத்தனை நாளா ரிஷிகள் துன்பப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியாமலே போயிற்று. ஒரு ராஜான்னு சொன்னால் நாட்டில் என்னென்ன மூலையில் என்னென்ன நடக்கிறதுன்னு தெரிந்திருக்கணுமோ இல்லையோ, யாருக்கு துன்பமாக இருந்தாலும் நான் வந்து அவர்களை ரட்சித்திருக்க வேண்டும். ஆனா இங்க என்னாச்சு பாரு, நான் ஏதோ காரியமாக தண்டகாரண்யத்துக்கு வந்த போது இந்த ரிஷிகளெல்லாம் வந்து காலில் விழுந்து என்ன ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு கெஞ்சினார்கள். அப்ப இப்பேற்பட்ட ஞானிகள் பக்தர்கள் என் காலில் வந்து கெஞ்சும் அளவுக்கு நான் தாமதித்து விட்டேனோ இல்லையோ, அது எவ்வளவு பெரிய தவறு. அவர்களுக்கு கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே முன்னாடி ஓடணுமே. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் என்று ஆண்டாள் திருப்பாவையில் பாடுகிறாள். 33 அமரர்கள் தேவர்களுக்கு முன் சென்று அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுவதற்கு முன்னமே பகவான் அங்க உடனே போய் நிற்பாராம். கவலைப்படாதீங்க, பயம் வரப்போறது, அதிலிருந்து ரட்சிப்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று பகவான் தயாராக இருக்கிறார். அதே போல இந்த இடத்திலும் கவலை வருவதற்கு முன்னமே ரட்சித்திருக்க வேண்டும் என்றுதான் பகவானுக்கு எண்ணம். ஆனா என்ன நேர்ந்தது, ராமன் காட்டுக்கு வந்து தண்டகாரண்யத்துக்கு வரும் வரை ரிஷிகளை ரட்சிப்பதற்கு யாரும் இல்லை. வந்தவுடனே வந்து காலில் விழுந்து ராமா ரட்சிப்பாய் ரட்சிப்பாய்னு பிரார்த்திக்கிறார்கள். ராமனுக்கு இதை போல பிரார்த்தனையே பிடிக்காதான். அவரவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அவர்களுக்கு துன்பம் வரப்போவதுன்னு ராமன் முன்னமே தெரிந்து கொண்டு தான் வந்து ரட்சிக்க வேண்டுமே தவிர அவர்கள் வந்து பிரார்த்திப்பது ராமனுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். தான் 4 அடி நடந்து வந்தால் ஆண்டாள் அதே திருப்பாவையில் சொல்லுகிறாள், சென்று நாம் சேவித்தால் ஆவாவென் ஆராய்ந்து அருள் என்று பாடுகிறாளோ இல்லையோ, நாம் போய் கண்ணன் திருவடியில விழுந்து வணங்கி கை கூப்பினேன்னு வச்சுங்களேன், ஹா ஹா ஐயோ ஐயோன்னு கண்ணன் ரொம்ப வருத்தப்படுவாராம். ஏன் ஐயோன்னு சொல்லணும், கண்ணனை பார்த்து கை கூப்பினா ஐயோன்னு சொல்லணுமானால் கைகூப்பும் அளவுக்கு நான் வைத்து விட்டேனே. கைகூப்புகிறோம்னா என்ன அர்த்தம், சம்சாரத்துல ரொம்ப துன்பப்படுகிறேன், என்னிடத்துல ஒரு வழியுமே இல்லை, நீதான் ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறோமோ இல்லையோ, அப்படி துன்பப்பட்டு பிரார்த்திக்கும் வரை தாமதித்து விட்டேனேன்னு ராமனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. பிரசீதந்து பவந்தோமாம் ஹ்ரீரேஷாகி மமாதுலா யதீதிருஷைர் அகம் விப்ரைஹி உபஸ்தேயைர் உபஸ்திதா என்று ராமன் தெரிவிக்கிறார். நான் வந்து உங்களை தேடி வந்து ரட்சித்திருக்க வேண்டும், அப்படி செய்யாமல் நீங்கள் வரும் வரை நான் தாமதித்து விட்டேனே, எல்லாரும் என்ன மன்னிக்க வேண்டும், எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்கிறதுன்னு ராமன் ரிஷியர் இடத்துல சொல்லியிருக்கார். அதனால் இப்ப சீதை கிட்ட சொல்றார், ஏற்கனவே காலதாமதம் செய்திருக்கிறேன், அதனால் இந்த உறுதியில் நான் நறுவதாக இல்லை. சீதை, என்னுடைய உயிரே போனாலும் போகட்டும், இல்ல அதை விட மேல உன்னை விட்டு பிரிய வேண்டிய நிலை வந்தாலும் வரட்டும், இல்ல அதை விட மேல லக்ஷ்மணனை விட்டு பிரிய வர வேண்டிய நிலை வந்தாலும் சரி, ரிஷிகளுக்கு செய்து கொடுத்த உறுதியிலிருந்து நான் மாறமாட்டேன் என்று ராமன் கூறுகிறார். என்ன கிரமத்துல சொல்றார் பாருங்க, முதல்ல உயிர், அதை விட உயர்ந்தவளாம் சீதை, சீதையை விட்டு பிரிஞ்சால் கூட விடமாட்டேன்னு சொல்றார். சீதையை விட லக்ஷ்மணிடத்துல அன்பு அதிகம், லக்ஷ்மணனை விட்டு பிரிந்தால் கூட பிரிவேனை தவிர பிரதிஜையை கைவிட மாட்டேன்னு ராமன் சொல்லுகிறார். என் உயிரை விட மனைவி முக்கியம்னு நிறைய பேர் உலகத்துல சொல்லலாம், மனைவியை விட தம்பி முக்கியம்னு யாரானு சொல்லுவாளோ. ஏன் ராமன் அப்படி சொல்லுகிறார்னால், மனைவி இல்லாவிட்டால் கூட நன்னா சௌக்கியமா தூங்கி விடலாம், ஆனால் படுக்கை இல்லாவிட்டால் தூங்கவே முடியாதோ இல்லையோ. ராமனுக்கு படுக்கையே லக்ஷ்மணன் தான், அவர் தானே ஆதிசேஷனுடைய அவதாரம். அப்ப படுக்கையை விட்டு விட்டு ராமனால தூங்கவே முடியாது. அதனால உயிரையே விட்டாலும் விடுவேன், அதை விட சீதையே இழந்தாலும் இழப்பேன், அதை விட லக்ஷ்மணனையே இழக்க வேண்டி நேர்ந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய ந ஜஹ்யே, ரிஷிகளுக்கு செய்து கொடுத்த உறுதியை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று ராமர் சொன்னார். இதை சொன்ன உடனே சீதைக்கு ரொம்ப ஆனந்தம். அவள் இந்த வார்த்தை எதிர்பார்த்துத்தான் பேசத் தொடங்கினாளாம்.
சீதை ஒண்ணும் ராமன் ரிஷிகளை ரட்சிக்க கூடாது, அவர்கள் அப்படியே விட்டுவிட வேண்டும், அவர்கள் என்ன கஷ்டமோ தாங்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்று சீதைக்கு எண்ணம் கிடையாது. ஆனால் சீதைக்கு ராமன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை பிடுங்கணுமா. என்ன வார்த்தைனால், இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கார், நான் உங்களை ரட்சிக்கிறேன் என்று பொதுவாக சொல்லியிருக்காரோ இல்லையோ, அந்த வார்த்தையை விட இன்னும் உயர்ந்த வார்த்தை ஒன்று உண்டா. என்னதுனால், நான் ரட்சிக்காமல் இருக்க மாட்டேன் இப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. இதுக்கு டபுள் நெகட்டிவ்னு சொல்லுவாளோ இல்லையோ. அர்ஜுனன் வில்லாளி, அர்ஜுனனுக்கு நல்லா வில் அம்பு விட தெரியும், நல்ல வில் வீரன் என்று சொல்லுவது ஒரு முறை. இன்னொரு விதமா சொன்னால், அர்ஜுனனை தவிர உலகத்துல வில் வீரர்களே கிடையாது. அர்ஜுனன் தான் வில்லாளி, அர்ஜுனனை தவிர்ந்தவர்கள் வில்லாளிகளே அல்லர்கள் அப்படின்னு சொன்னா அர்ஜுனன் வில்லாளின்னு இன்னும் ஸ்திரமாக நிரூபிக்கப்படுமோ இல்லையோ. அதை போல நான் உங்களை ரட்சிக்கிறேன் என்று ராமன் ரிஷிகளுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆனா அது சீதைக்கு போராதான். உங்களை ரட்சிக்காவிட்டால் நான் ஓய மாட்டேன், ரட்சிக்காமல் வாழ மாட்டேன் என்கிற வார்த்தை பகவான் வாயிலிருந்து வரணும்னு சீதைக்கு எண்ணம். அப்பதானே மக்களுக்கு கண்டிப்பா உறுதி ஏற்படும். நம்ம பகவான் இடத்துல போய் சரணாகதி பண்றச்சே, சரி ஆட்டம் கொடுக்கறேன் அப்படின்னு வார்த்தை சொன்னார்னால், சுவாமி ஒரு சொல்லியிருக்கார், வாய் வார்த்தையா சொன்னாரா இல்ல கண்டிப்பா கொடுப்பாரான சந்தேகம் வரும். அதுவே அவர் ரொம்ப கோவப்பட்டு, உனக்கு கொடுக்காம கண்டிப்பா விடமாட்டேன், உன்னை ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் என்று சொன்னார் என்றால், அப்ப அதுக்கு ஸ்தைரியம் அதிகமோ இல்லையோ. அந்த ஸ்தைரியம் உறுதியை ராமன் இந்த இடத்துல காட்டினார். அந்த உறுதி வெளிப்பட வேண்டும்னு தான் சீதைக்கு எண்ணம். ராமன் கைவிட வேண்டும் என்பதற்காக சீதை பேசவில்லை. நீ கைவிட்டுடுன்னு சீதை சொன்ன உடனே சரின்னு ராமன் ஒப்புக்கொண்டு, ஆமாமா ரிஷிகளை எல்லாம் நான் ரட்சிக்க போவதில்லை என்று ராமன் சொல்ல வேண்டும்னு சீதை எதிர்பார்க்கல. நீ ரட்சிக்காதே, ராட்சசர்களோடு பகை வேண்டாம்னு நான் சொன்னால், இல்ல சீதையை கண்டிப்பா ரட்சிக்கத்தான் போறேன் என்கிற வார்த்தையை ராமன் சொன்னாரோ இல்லையோ, அந்த வார்த்தையை கேட்கணும்னு சீதை ஆசைப்பட்டாள். அதற்காகத்தான் இப்படி எதிர்மறை. ராமனிடத்துல எப்படி பேசினால் அவர் எப்படி பதில் சொல்லுவார் என்று சீதைக்குத்தானே கண்டிப்பா தெரியும். அதனால இப்படி கேட்டு அவனிடத்துல வார்த்தை வாங்கினாலாம். மற்றபடிக்கு சீதையுடைய காரியமே மேலும் மேலும் பகவான் பலரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதுதான். ஞாலத்தூடே நடந்தும் நின்னும் கிடந்திறந்தும் சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே கோலத் திருமாம் அகழோடு என்று ஆழ்வார் பாடுகிறார். ஞாலத்தூடே இந்த உலகத்துக்குள்ளே நடந்தும் நின்னும் கிடந்தும் இருந்தும், பகவான் நடந்து நடந்து ராமனாக உலகத்தை எல்லாம் ரட்சித்தார், இருந்து அமர்ந்து கொண்டு ரட்சித்தார், படுத்து கொண்டு ரட்சிக்கிறார், உலகத்தை தாவி அளந்து ரட்சிக்கிறார். இப்ப எல்லா விதத்திலும் ரட்சிக்கிறாளோ இல்லையோ. ஞாலத்தூடே நடந்தும் நின்னும் கிடந்திறந்தும் சால பல நாள், ஒரு நாள் 2 நாளுக்கு ரட்சிக்கிறது கிடையாது. இப்ப நாம ஒரு குடும்பத்தை ரட்சிக்கணும்னால் என்ன 50 வருஷம் 60 வருஷம் ரட்சிப்போமா? அதுக்கு மேல பொறுப்பு கிடையாது. ஒரு நிறுவனத்துல வேற பார்க்கறோம், ஒரு 50 பேரை நாம மேய்க்கணும்னால் என்ன 10 வருஷம் 20 வருஷத்துக்கு மேய்ச்சிடலாமா? அது வரைக்கும் நான் நிர்வாகனா இருக்கலாம், அப்புறம் ஓய்வு பெறத்தான் போகிறேன். அப்ப எத்தனை நாளைக்கு பகவான் நம்மை காக்கிறார்? ஒருவேளை 16 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 10,000 ஆண்டுகளுக்கு ரட்சிப்பாரானால் சால பல நாள், எத்தனைன்னு சொல்லவே முடியாது, பல நாள், சால பல நாள், மிகவும் அதிகமான நாட்கள் காலமாக பகவான் ரட்சித்து வருகிறார். அப்படி இருக்கிறபடியால் சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே. ஒவ்வொரு யுகத்திலும் எப்பப்பெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ பிறக்கிறாரோ இல்லையோ. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கண்ணனுடைய வார்த்தை. எப்போதெல்லாம் அதர்மம் தலை ஓங்குகிறதோ, தர்மத்துக்கு கைக்குனைவு ஏற்படுகிறதோ, அப்போது எந்த யுகம்னு பார்ப்பது கிடையாது. இந்த யுகத்தில் தான் பிறக்கலாம், இந்த யுகத்தில் அவதரிக்க கூடாதுன்னு பகவானுக்கு எண்ணம் கிடையாது. ஒரு யுகத்தில் ஒரு முறைதான், அதற்கு மேல் பிறக்க மாட்டேன் என்கிற நிர்பந்தமும் கிடையாது. இச்சா கிரகீத அபிமதோரு தேகான்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. தான் ஆசைப்பட்டு தானே உடலை எடுத்துக்கொள்ளுகிறார். நமக்கு இந்த பிறவி கிடைக்கிறதுனால் கர்மத்தின் காரணமாக நம்மால வேற ஒன்றும் பண்ண முடியாது, பிறந்துதான் ஆக வேண்டும். கழுத்தை பிடிச்சு கர்மங்கள் சம்சாரத்திலே தள்ளி விடுகின்றன. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. எங்க பிறக்கணும், எந்த குடும்பத்துல பிறக்கணும், எந்த தாய் தந்தையருக்கு பிறக்கணும், எப்படிப்பட்ட திருமேனி, என்ன பண்புகள், இது அனைத்தையுமே தன்னுடைய பிறவிக்கு தானே முடிவு செய்து கொள்ளுகிறார் பகவான். அதனால் அந்த பெருமை அவருக்கு உள்ளது. அதை நாம் தெரிந்து கொள்ளணும். அந்த ஸ்தைரியம் பகவான் இப்படி ராமனாக பிறந்த போது சீதை இந்த வார்த்தையை சொன்னதே, ராமன் நன்னா கண்டிப்பாக ரட்சிப்பார்னு மக்களுக்கு ஒரு உறுதி வேணுமோ இல்லையோ. அதைத்தான் ஆழ்வார் தெரிவித்தார். ஞாலத்தூடே நடந்தும் நின்னும் கிடந்திறந்தும் சால பல நாள் உகந்தோர் யுகந்தோறும் உயிர்கள் காப்பானே. ஒரு உயிர் கிடையாது, அத்தனை உயிர்களையும் ரட்சிப்பான். தனியா பண்ணுவாரானால் கோல திருமாமகளோடு, அழகான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரோடு கூட பகவான் உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறார். அதனால தான்
அவர் ராமனாக பிறந்தா உடனே பிராட்டியும் சீதையாக பிறக்கிறாள். அவன் கண்ணனாக பிறந்தால் உடனே பிராட்டி ருக்மிணியாகவும் நப்பின்னையாகவும் ஸ்ரீதேவியும் நீலாதேவியும் பிறக்கிறார்கள். எதற்கு பிராட்டி அவதரிக்க வேண்டும்? பகவான் அவதரிப்பது மக்களை ரட்சிப்பதற்காக. பிராட்டி எதற்குனால் பிராட்டியோடு கூடி இருந்தால்தான் பகவான் ரட்சிப்பார். இல்லாவிட்டால் அவரே வந்து நம்மளை பார்த்த உடனே நம்ம பண்ண பாபமெல்லாம் கண்ணில் படுமோ இல்லையோ, தண்டனையை கொடுத்து நீ இப்போ 110,000 ஆண்டுகள் நரகத்தில் வாழ்ந்து விட்டுவான்னு அனுப்பிச்சுடுவார். அது நடக்கக்கூடாது. நான் போய் நிற்கும்போது அவருடைய கோபத்தை தணித்து எனக்கு அனுகிரகம் செய்ய வைப்பதற்கு யாரான கூட இருக்கணுமோ இல்லையோ, அதற்குத்தான் பிராட்டி திரும்ப திரும்ப பிறக்கிறாளாம். அப்ப சீதை ராமரிடத்துல பேசியது மக்களை அவர் கைவிட வேண்டும் என்பதற்காக அல்ல. ரட்சிப்பேன் என்று சொன்ன வாயால் அது மட்டும் போராது, ரட்சிக்காமல் வாழ மாட்டேன், ரட்சித்தே தீருவேன் என்கிற உறுதி வர வேண்டும், ஸ்தைரியம். ராமனுக்கு அந்த ஸ்தைரியம் உண்டு. அந்த ஸ்தைரியத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக இப்படி சீதை ஆரண்ய காண்டத்திலே பேசினாள். அப்ப ராமன் ஒரு இடத்துல காட்டின ஸ்தைரியத்தை பார்த்துட்டோம். சீதையே வந்து சந்தேகத்தோடு கேட்கும் போது அதற்கு ராமன் ஸ்திரமாக பதில் சொன்னார். இன்னும் ஒரு முக்கியமான இடம் ஸ்ரீராமாயணத்திலிருந்து, அங்கு ராமன் எப்படி ஸ்திரமாக நின்றார் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।